இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் எப்படி பன்னீர் டிக்கா செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கேப்சிகம், தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பெரிய வெங்காயம், அதோட ஸ்கின் அந்த மாதிரி பீல் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் தயிர், அப்புறம் ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா, அப்புறம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் ஃபஸ்ட்டு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அப்புறம் வத்தல் பொடி, அப்புறம் சால்ட்டு, அப்புறம் கரம் மசாலா. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட இந்த ஆனியன், அப்புறம் தக்காளி, அப்புறம் கேப்சிகம், அப்புறம் நான் பன்னீரை கொஞ்சம் க்யூபாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம செய்யலாம். இப்போ வந்து இது நல்லா ஊறிடுச்சு. ஸோ நான் வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் வந்து இது பண்ண போகிறேன். ஸோ கீழே கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லேயராக அடிக்கிக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இதில் வச்சுட்டேன். ஸோ இது மேலே இப்படி கொஞ்சம் வச்சிங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கீழே இதாயிரும். ஸோ நான் இதாகிடுச்சு. நான் இப்போ தவாவில் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு தோசை தவாவில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப சூடாகணுன்ட்டு இல்லை, லேசாக சூடானாலும் போதும். நல்லா சூடாயிருச்சு. இதை அப்படி வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் நல்லா இதாகிடுச்சு. அப்படி நீங்கள் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. போட்டுட்டு கொஞ்சம் அப்படி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க மேலே. இப்போ நல்லா எல்லா பக்கமுமே நல்லா இதாகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் எலுமிச்சம்பழம் இந்த இதை மட்டும் இது பண்ணிக்கிறேன். இதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். Thanks for watching our channel. Please like பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.